அடுத்ததாக இரையச்சம் என்னும் தலைப்பில் காதல் உரை பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم نبيا ورسولا. அண்ணலும் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது தன் சமுதாயத்தை கண்டு தன் சமுதாயத்தின் மீது பட்டிருக்கும் கரையை கண்டு அழுகை என்னும் கண்ணீராளர் உடனிருந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இன்னும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவுவதாக. இரையச்சம் இன்று இஸ்லாமிய சமூகத்திலும் இரையச்சம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னார். சாலை ஓரத்தில் காவலரை கண்டதும் தலையில் தலைக உச்சத்தை கவுத்துக் கொள்வது போல, பள்ளிவாசலை கண்டதும் தலையில் தொப்பியை போட்டுக் கொண்டு இமான்தாரிகளை குறை கொண்டு உறவு பட்சிகளை பேசுவதே இன்று இரையச்சமாக கருதப்பட்டு வருகிறது. இரையச்சம் தாயிடம் வரும் அன்பு, மனைவிடம் வரும் பயம், தந்தையிடம் வரும் பயம், இமான்தாரியிடம் வரும் மரியாதை, இதை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் வைத்தார். அதுதான் இரையச்சம். இரையச்சத்தை பற்றி திருமலையாம் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சும் முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் அவனை முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்று மனைத்து விடாதீர்கள் என்கிறார். இரையச்சத்தை அடிப்படையாக கொண்டே வணக்க வழிபாடுகள், அமல்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஹஜ், உம்ரா, ஜக்கா போன்ற அனைத்துமே இரையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரையச்சம் என்னவென்று சொன்னால், இரையச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் இரையச்சம் உடையவரே ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஒரு ஹதீஸ், மிகவும் அறிந்த ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ். ஒரு 3 நபர்கள் கோயில்கள் சிக்கிக் கொள்கிறார்கள், விடுவிக்க முடியாத நிலை. அவர்கள் இவர் எப்படி தப்பிக்கொள்கின்ற நிலையில் மரணம்தான் நிச்சயம் என்றவர்கள் இறைவனிடம் கையேந்துகிறார்கள். அவர்கள் முதல் நபர் கையேந்துகிறார், என்னிடத்தில் ஒரு வேலையாள் இருந்தார், அவர் வேலை செய்துவிட்டு கூலி பெறாமல் வீடு திரும்பிவிட்டார். அவர் வேலை செய்வதற்கான கூலியை பெற அவர் மீண்டும் வரவே இல்லை. அதற்காக நான் காத்திருந்தேன். அவருடைய பணத்திலிருந்து ஒரு ஆட்டை பெற்றேன். அது ஆட்டு மந்தையாக மாறியது. சில காலங்களுக்கு பின்பு வந்தால் அவரிடம் அந்த ஆட்டு மந்தையை கொடுத்தேன். அவர் சந்தோஷமாக அதற்காக அவர் சந்தோஷப்பட்டு வீடு திரும்பிவிட்டார். இதை உனக்காக நான் செய்திருந்தால் எங்களை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவே ரப்பே என்று அவர் கூறினார். அந்த கல் சிறிது நகர்ந்தது. 2ஆம் நபர் கரங்களை தூக்கி, ரப்பே, நான் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பிய பின் முதலில் என் தாய்க்குத்தான் முதலில் உணவளிப்பேன், வேறு யாருக்கு முதலில் நான் உணவளிக்க மாட்டேன். இதை நான் உனக்காக செய்திருந்தால் எங்களை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்று என்று கூறினார். சூரிய சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த கல் சிறிது நகர்ந்தது. 3ஆம் நபர் கரங்களை தூக்கி சொன்னார், ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு உறவுக்கார பெண் வந்து கடன் கேட்டார். அவரிடம் என் ஆசைக்கு நன்குபடி கேட்டேன். அவரும் அதற்கு ஒத்துக்கொள்ள அவர் அருகில் நான் சென்றபோது, யுத்தகுல்லா, உமது இறைவனை நீ அஞ்சவில்லையா என்று என்னிடத்தில் கேட்டார். நான் உன்னை அஞ்சி கொண்டு அவர் கேட்ட கடனையும் கொடுத்து விட்டேன். அவரிடத்தில் இருந்து விளைவித்தேன். அவர் புறப்பட்டு சென்று விட்டார். இதான் உனக்காக செய்திருந்தால் எங்களை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்று என்று அவர் கூறினார். அந்த காரியம் முக்கியமாக நின்றது. அவர்கள் அனைவரும் தப்பித்தார்கள். இப்போது சமீபத்தில் நடந்த அரவணார்களில் நடந்த சம்பவம். ஒரு அரேபியர்கள் காலை சென்று கொண்டிருந்த போது ஆட்டு மந்தையை பார்த்தார்கள். அந்த ஆட்டு மந்தையை மீட்டுக் கொண்டு வந்தவர் ஒரு ஆட்டை கேட்டார்கள். அவரின் முதலாளிக்கு தெரியாமல் தர முடியாது என்று கூறிவிட்டார். இதை கேட்டவர், உங்கள் முதலாளி என பார்த்துக் கொண்டா இருக்கிறார் என்று கேட்டார். இல்லை, எனது முதலாளி பார்க்கவில்லை தான், அவர் என்னையும் பார்க்க போவதில்லை தான், ஆனால் எனது ரப்பு நாளை என்னிடத்தில் கேள்வி கேட்பார் அவர் எஞ்சினார். அஞ்சி அவரிடம் வந்து விடுபட்டு விட்டார். சில நேரங்களுக்கு பின்பு அவர் ஓய்வு சென்றுவினார். அங்கு அவர்கள் அதை வீடியோவாக பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வைரலாகின. அந்த வீடியோவை கண்ட அரபு நாட்டு அரசர்கள் அவருக்கு கோடிக்கணக்கில் விரும்புதை அளித்தனர். அவர் சொந்த நாட்டுக்கே திரும்பி செல்வந்தராக வாழத் தொடங்கினார். இரையச்சம் இந்த இடத்தில் அவரை செல்வந்தராக மாற்றியது. நம் இரையச்சத்தை கொண்டு நல்ல மனிதர்களாகவும் செல்வந்தராகவும் நல்ல செல்வத்தோடும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு வல்லரமா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்தாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.